எங்க அம்மாலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பம் வேணுமா, புட்டு வேணுமா, இடியப்பம் வேணுமான்னு கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு நான் சூஸ் பண்றதான் குக் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி நீயும் இனிமே ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்லிரு. அதில் நான் என்ன சூஸ் பண்றேனோ அதை நீ குக் பண்ணி தந்தா போதும். என்ன? அதுக்கு என்ன, இனிமே ஆப்ஷன்ஸ் தந்துட்டா போச்சு. சரி, இன்னைக்கு என்ன ஆப்ஷன்ஸ்? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? ஏய் 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 ஏண்டி கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் அது ஒரு பால் கூட அவனுக்கு ஊத்த தெரியாது. உனக்கு தெரியுமா? நான் ஊத்துறேன் குடு. என்னத்தான் ஊத்துறியோ நீ? ஒரு சொட்டு கூட வெளியில வந்தா நான் கிட்ட பேசவே மாட்டேன், பாத்துக்கோ. பேசாத. ஷோபி, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 3 days ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, போலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு. போயிட்டு வா, உனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும்ல. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா உன் ஸ்ட்ரெஸ்ஸா? நான் போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆடி பாடி வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிருவீங்க. நான் போறதா இல்லை. சரி, அப்பனா போகாத. என்ன போகாதன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் போகாம இங்க இருந்துட்டு உனக்கு சமைச்சு வீடு பெருக்கி தொடச்சி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கணும். ஒன்று போ, இல்லைன்னா போவாத. ஏன்ட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கிறேன்? உன்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன், அந்த ஒரு டெசிஷன் கூட உன்னால எடுக்க முடியல. அப்புறம் நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கிறேன்? இந்த அவங்க அப்பா கொடுத்த 5 லட்ச ரூபா இருக்கு, எடுத்து பத்திரமா வை. 5 லட்ச ரூபா எங்க அப்பா கொடுத்தாரா? எதுக்குடா? கடைய பக்கம் போனோமா, அங்க உங்க அப்பா இருந்தார். உங்க அப்பாவை பத்தி எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டார். நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு அவர்கிட்ட கேட்டேன். என் பொண்ணு மேக்கப் போட 15 லட்சம் ஆச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாரு. 15 லட்சத்தோட கூட ஒரு 5 லட்ச ரூபா தரேன், தெளிவா செஞ்சு உங்க மகளை உங்க வீட்லயே வச்சுக்கோங்கன்னு சொன்னாரா தகப்பேன். ஏன் மாப்பிள்ள, வயசான காலத்துல நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கூட ஒரு 5 லட்ச ரூபா கூட தரேன், என் மகளை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க ஐயா அப்படின்ட்டாரு உங்க அப்பா. எனக்கு ஒரே சங்கட குஸ்கம் ஆயிடுச்சு. அப்புறம் 5 லட்ச ரூபா கொடுக்க வாங்கிட்டு வந்துட்டு வேற என்ன பண்ண? இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா? எனக்கிட்ட போய் சொல்ல கூடாதுன்னு சொன்னீங்கல்ல மம்மி. ஆமா, எப்பவும் போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னா சாமி கண்ணை குத்திரும். மம்மி மட்டும் போய் சொல்றாங்க. நான் போய் சொன்னேனா? ஆமா, 5 minutes தான் டிஃபன் தரேன்னு சொன்னீங்க, இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. இப்படி பிள்ளைகிட்ட போய் சொல்லி இருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல? மம்மி கொஞ்சம் குனிங்க. என்ன போய் சொன்ன சாமி கண்ணுல குத்தல, என்ன நான் குத்துவேன். கண்ணு டேய், நான் உன்கிட்ட இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்? இல்லடா, நம்ம இப்போ கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ண போறோமா, இப்பயும் நான் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அதான். உண்மையை சொல்ல போறியா? என்ன உண்மை? நீ நிறைய தடவை என்ன வந்து ஈவினிங் வெளியில போலாம், படத்துக்கு போலாம் அப்படிலாம் கூப்பிட்டுருக்கல. ஆனா எங்க வீட்டுல விட மாட்டாங்க. மார்னிங் போலான்னு நான் சொல்லுவேன்ல. ஆமா, ஆக்சுவலா அது எல்லாமே போயிடும். எனக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுடா. சி, இதுக்கு போய் நான் உன்னை விட்டு போவேனா? நான் உன்னதான் லவ் பண்றேன், உன் கண்ணை லவ் பண்ணல. வேணா என்னோட கண்ணை எடுத்துக்கோ. ஏய், நிஜமாவாடா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேற எதுனா உண்மை சொல்லணுமா? ஆமாடா, இப்ப எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால இப்ப கல்யாணத்துக்கு எந்த நகையும் போட்டு அனுப்ப மாட்டாங்க. அது உனக்கு ஓகேவா? பாத்தியா, நான் உங்க அப்பாவோட பொண்ணு தான் லவ் பண்றேன், நீ கழுத்துல போடுற பொண்ணு கிடையாது. வெறும் கழுத்தோட வா, வேறு வசந்தி காப்பாத்துறேன். டேய், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப லக்கி தெரியுமா? ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், என்னாச்சு? அதுவா, எங்க அப்பா ஒரு எலிட் பார் வச்சிருக்காருல. ஆமா, அதை ஆக்சுவலா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஏன்டி? ஆமா, பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க மாமனார் வந்து பார் ஓனர், நீ எப்படி வெளியில போய் சொல்வ? அதான் கூட சொல்லிட்டு அவரு. அதான் அவர் வந்து எனக்கு நகை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அடி பாவி, அந்த பாருக்காண்டி தாண்டி நான் உன் பின்னாடி நாயா சுத்தினேன். ஏய், என்னடா சொல்ற? பேசாத, நீ வாய மூடு, பிரேக்கப். அடி பாவி, வாழ்க்கை பூரா அந்த பார்ல பீரு குடிச்சிட்டு ஜோர் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்படி 5 நிமிஷத்துல என் கனவெல்லாம் போட் தண்ணி ஊத்தி கழுவி விட்டு போயிட்டேடி. சை. டாமியோ தோசை. என்னடி தோசை இது? பிஞ்சு பிஞ்சு கிடக்கு. இப்படி சுட்டா எப்படி சாப்பிடுறது? போய் முழுசா சுட்டு கொண்டு வா போ. குடு. ஒரு தோசை சுட தெரியுதா? இந்த முழுசா தோசை. இது தோசை. ஏய், நீ முழுசா தானே கேட்ட, அப்ப தோசைய பிக்காம முழுசா அப்படியே சாப்பிடுற.
சரிப்பா உன்ட்ட ஒன்று கேட்கணும். ஷவர்மா ரோல் விற்கிறாங்களா, வாங்கி தரியா? அது இல்ல, நேற்று கடையில் நம்பர் கேட்டும் போது உன் நம்பர் மறந்துருச்சு. தெரியும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்பர் சொல்லுங்க சார். அது வந்து 8 தான் ஏதோ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்து டக்குன்னு சொல்லிட்டேன். அந்த ஆள் கேவலமா பார்த்ததையும் நான் கேவலமாலாம் பார்க்கல. அந்த ஆள் கேவலமாலாம் பார்த்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு வீட்டுக்கு போய் சத்தா சிவனாண்டின்னு பார்த்திருப்பாரு. அதாவது ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. காதல் பண்ணும்போது என் நம்பர் உனக்கு தெரியணும், உன் நம்பர் எனக்கு தெரியணும், 7 நம்பர் இருந்தாலும் தெரியணும், ஆபீஸ் நம்பர் தெரியணும். அது போக முக்கியமான ஹைலைட் வேற என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆனிவர்சரி, ப்ரொபோஸ் ஆனிவர்சரி, அக்செப்ட் ஆனிவர்சரி, லவ் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி, 100 days ஆனிவர்சரி. போதும் நிப்பாட்டடி. எவ்வளவு கிரிஞ்சு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, நீ வந்து மறந்தது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தனா நீ என்னையவே மறந்துடுவ. யாருமா நீ என் வீட்டுக்கு போய் கேட்ட நின்று தட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஊருக்கு கூட போகாம கூடவே இருக்கு போட்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் கரெக்டா தான் சார் வரேன். நாங்க ரூல்ஸ் படி தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். எல்லாம் நாங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க கரெக்டா பேசுங்க சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். கம்னு இருங்க. இப்ப எதுக்கு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க? தண்ணி பாட்டில் எடு. ஏண்டி, ஒரு போலீஸ்காரன் கூட பார்க்காம எவ்வளவு கெத்தா பேசின்னு இருக்கிறேன். என்னைய போய் தண்ணி பாட்டில் எடு, ஜூஸ் பாட்டில் எடுன்னு நினைக்கிறேன். ஊருக்கே பருப்பா இருக்கலாம், ஆனா நீ வீட்டுக்கு தொடப்ப கட்டதான். மூடிக்கு தண்ணி எடு. என்னாச்சுப்பா, ஏன் நல்லா இருக்க? இல்லப்பா, ஏதோ ஞாபகத்துல டீ போட்டேன்னா சக்கரை அதிகமா போட்டுட்டேன். இதுல என்ன இருக்குப்பா? இல்ல, சக்கரை அதிகமா ஆயிடுச்சா, டீ கெட்டுச்சு. இல்ல நீ திட்டு வரல, உன்னால என் லைஃபே கெட்டுருச்சு. டீ தானே. ஒண்ணும் இல்ல. ஏய், யார் மெசேஜ் பண்றா? போனை கொடு. செக்ஷன் 420 படி மத்தவங்க போனை பாக்குறது தப்பு. இதுக்காக உனக்கு ஒரு 4 years வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இந்தா இப்ப பாக்குறியா? பாரு, இந்த பாரு. ஏய், யார் மெசேஜ் பண்றா காட்டு. செக்ஷன் 420. அதெல்லாம் பசங்களுக்கு இல்ல, பொண்ணுங்களுக்கு மட்டும் தான். சீ, போன கூட. இந்தாப்ல, நீ ஞாயிற்றுக்கிழமை போய் சரக்கு அடிச்சுட்டு வரணும். போயிட்டு வாங்க. ஆனா ஒரு கேள்வி, அந்த கேள்வி கரெக்டான பதில நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா போலாம். சரி கேளு. உடடு ஒட்டாத ஒரு 3 வார்த்தை சொல்லுங்க. வாட்டர் கிளாஸ். பாய் அட்டா. ஏய், சம்பளம் வந்துருச்சுரி. அப்படியா? எங்க? ஒரே நிமிஷம். சொல்லு, என்ன? எங்க நைட்டி எல்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. போனோம்னா 2 நைட்டி எடுத்துட்டு வந்துடலாங்க. எடுத்தாங்க. அதுக்கு பணம் வேண்டாமா? இப்பதான் சம்பளம் ஆட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? அது எப்படி? கார் லோனு, பைக் லோனு, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு. உன்னை விட அவன் பாஸ்டா இருக்கிறாங்க. இந்த உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேளு. எங்க அம்மா போன் பண்ணா நான் தான் அட்டன் பண்ணி பேசணுமா? உங்களுக்கு அத்தை தானே, நீங்க அட்டன் பண்ணி பேசினா குறைஞ்சா போயிருவிய. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கேட்டிருக்கீங்களா? அவங்க தானே போன் பண்றாங்க. அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? பேசுங்க அட்டன் பண்ணி. அத்தை நல்லா இருக்குந்த. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பாடா? மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் உங்க மக சமைக்கவே இல்லையே. காலையில எந்திரிச்சதுலேருந்து போனை நோண்டிக்கிட்டே இருந்தா எப்படி சமைக்க முடியும்? நீங்களும் ஒரு நாளைக்கு 4-5 தடவை ஃபோன் பண்ணுறீங்க. என்னம்மா பண்ணுற, ஏதுமா பண்ணுற, என்ன சமைச்சா, மறுபடியும் சாப்பாடு கொடுத்தியா, சீக்கிரம் எந்திரி, வீட்டு வேலையை பாரு, ஏதாவது ஒரு புத்திமதி என் பிள்ளை சொல்கிறீங்களா? என்னதான் சொல்லி கொடுத்தீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. சாம்பார் அப்ப எனக்கு இந்த நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன்னு உங்கள் மகன் என்னை பார்த்து முறைக்குது. நீங்களே ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு புட்டி. உங்க மாமியாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாமியார்கள்லாம் மண்டையில கொண்டை போடாம கூட இருந்துரும். ஆனா இந்த மருமக கூட சண்டை போடாம இருக்காது. எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. என்ன பப்சி, என்னாச்சு? ரீசார்ஜ் பண்ணலான்னு கடைக்கு போனேன். அவன் என்கிட்டயே காசு வாங்கிட்டு என்னுடைய நம்பர் கேக்குறான். நான் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா என்கிட்டயே கேட்பானா? சரி, நம்பர் கொடுத்தியே இல்லையா? நான் யாரு? உன் பொண்டாட்டியாச்சு. வேற நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அட எதுக்குங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கத்தும் போது வர்றதுக்கு பதிலா கூப்பிடும் போதே வந்திருக்கலாம்ல. என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அமாவாசையா, அகத்திக்கீரை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்தாக்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அத குடுத்துட்டு வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க தேடியும் பசுமாடு கிடைக்கலடி. பசுமாடு கிடைக்கலன்னா என்னங்க, எரும மாடு எங்கேயாவது நிக்கி, அதை பார்த்து குடுத்துட்டு வாங்க. அதத்தான் கொண்டுட்டு வந்தேன். இந்தா, அப்படியே தின்னாலும் சரி, வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, உன் இஷ்டம். அமாவாசை முடியறதுக்குள்ள சாப்பிட்டு குடும்பத்துக்கு நல்லதா.